ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஷரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் சீசன் வந்துட்டாலே நம்ம செடிகளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நிறைய ஃபர்டிலைசரை மாற்றி மாற்றி நம்ம கொடுக்க முடியும். நிறைய ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடிய காலம் இந்த சொல்லாக்கி இந்த சம்மர் தான். மழைக்காலங்களில் எந்த ஒரு ஃபர்டிலைசரும் நம்மளால் கொடுக்க முடியாது இல்லையா, தண்ணியோடய அடிச்சுட்டு போயிடும். சம்மரில் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களையே நம்ம பயன்படுத்தி நிறைய ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்க முடியும். இதுக்காக நம்ம வீட்டு கிச்சன்லேயே இருக்கிற உள்ளி தோல், காய்கறிகளோட வேஸ்ட்டு, நல்லா பழுத்து போன பழம், அப்புறம் உருளைக்கிழங்கு தோல், இது எல்லாமே நம்ம ஃபர்டிலைசராக நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த முடியும். நம்ம வேஸ்ட் அதனே தூக்கி போடுறோம். இதை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தி நம்ம ஃபர்டிலைசராக கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம இன்றைக்கி மூணு விதமாக நம்ம இன்றைக்கி எப்படி ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஈஸியாக நம்ம இப்படி இந்த வேஸ்ட்டாக போகிற பொருட்கள்லேருந்தே ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நிறைய சத்துக்கள் இந்த செடிகளுக்கு கிடைக்கும். கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இப்படிப்பட்ட பொருள் இந்த சத்துக்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இதை நம்ம எப்படியெல்லாம் இன்றைக்கி ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபர்டிலைசராக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தோன்னா, இது எங்கள் வீட்டு கிச்சனில் உள்ள வேஸ்ட்டு 4 நாள் அரைச்சி ஊற வச்சு, இங்கே பாருங்கள், மாம்பழத்தோட தோல், வாழைப்பழத்தோட தோல், காய்கறி வேஸ்ட்டு, உள்ளித்தோல், கீரை ஆஞ்சிட்டு வர்ற அந்த பொன்னாங்கண்ணி கீரை அன்றைக்கி ஆஞ்சு அந்த பொன்னாங்கண்ணி கீரையில் உள்ள அந்த தண்டு, அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி தானே போடுவோம். இதை நம்ம ஒரு பக்கெட்லேயோ ஒரு பாட்டில்லையோ போட்டு 3 நாள், குறைஞ்சது 3 நாள் வைக்கணும். அதை விட அதிகமாக 2 நாள் 5 நாள் வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லா ஸ்மெல் எடுக்கும். ஊற்றுற நேரம் நல்லா ஸ்மெல் வரும். அதனால் 3 நாள் அல்லது 5 நாள் புளிக்க வச்சுட்டு, இப்போ நம்ம சம அளவு தண்ணியோட கலந்து கொடுக்கணும். இப்போ ஒரு பக்கெட்டு ஃபர்டிலைசர் இருக்குன்னா ஒரு பக்கெட்டு கூட தண்ணி, இன்னொரு பக்கெட்டு தண்ணி கலந்து நம்ம அதை செடிகளுக்கு, எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். பூக்கிற செடிகள், காய்க்கிற செடிகள், எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். இது ரெடி பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. நம்ம வேஸ்ட்டை எடுக்கிறோம், ஒரு பக்கெட்டில் போடுறோம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறோம், இவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு. அப்புறம் செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காய்கறியோட வேஸ்ட்டு, முட்டை தோல், பழத்தோட தோல், வேஸ்ட்டாக போன பழம் இருக்கு இல்லையா, செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காய்கறியோட வேஸ்ட் இருக்குல்ல, அந்த காய்கறியோட வேஸ்ட்டு, பழம், அழுகி போன பழமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு, வேஸ்ட்டான மிக்சி ஜார் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, தண்ணியில் இருந்து பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம நிறைய தண்ணியில் கலந்து கொடுக்கணும். அப்படியே திக்காக கொடுக்காதீங்க, நிறைய தண்ணியில் கலந்து கொடுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் மேல் பாகத்தில் ஊற்றி விடலாம். கண்டிப்பாக இது கொடுக்கறதுக்கு முன்னாடி செடியோட வேர் பாகத்தை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த மண்ணை கிளறி கொடுத்தா சீக்கிரமாக அந்த ஃபர்டிலைசர் அப்சர்வ் ஆகும். இது 2வது மெத்தடு. இதுவும் ஈஸி தான் இல்லையா. 3வது மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்மெண்ட் பண்ண வைக்கிறது. இப்போ நான் கொஞ்சம் காய்கறியோட வேஸ்ட் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பானையில் ஊற்றிக்கலாம். பானையில் ஊற்றிட்டு, இது கொஞ்சமாக தயிர், வேஸ்ட்டாக போன தயிர் தான், ஆனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. தயிர் கொஞ்சம் ஊற்றுறோம். அப்புறமா அதுக்கு கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நாள் வரைக்கும் நம்ம ஃபர்மெண்ட் பண்ண வைக்கலாம். இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நம்ம கட்டி வச்சுட்டோன்னா 15 நாள் கழித்து நம்ம இதை எடுத்து பயன்படுத்தலாம். நல்லா ஃபர்மெண்ட் ஆகி செடிகளுக்கு நல்ல ஒரு லிக்விட் ஃபர்டிலைசராக இருக்கும். எல்லாமே ஈஸி தான். நம்ம 3 முறை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. புளிக்க வச்சு கொடுக்குறது,
அரைச்சி கொடுக்கறது, ஃபர்மெண்ட் பண்ண வச்சு கொடுக்கறது. அரைச்சி கொடுக்கறது அன்னைக்கே அந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம அரைச்சி செடிகளுக்கு கொடுக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து புளிக்க வைக்கிறது. அதுக்கு அடுத்து 3 நாள் கழித்து நம்ம அது அந்த ஃபர்டிலைசரை கொடுக்கலாம். 15 நாள் கழித்து இந்த ஃபர்டிலைசர் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு எந்த முறை ஈஸியாக இருக்கோ அந்த முறையை பயன்படுத்தி நம்ம செடிகளுக்கு நல்ல முறையில் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி நிறைய காய்களையும் பூக்களையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.